எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. இப்போ உங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னா 19 வருட காலமும் அந்த சனி திசை உங்களுக்கு துன்பத்தை தராது. ஜாதகத்தில் சனியினுடைய நிலையை பொறுத்து எல்லாமே மாறுபடும். பொது பலன்கள்னு பார்த்தோம்னா சனி திசை தாமதத்தை, தடையை கட்டாயம் தரும். எந்த வகையிலும் அது தரும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தனிமைப்படுத்துதல் அல்லது ஒரு இடத்திலிருந்து வெளியேறுதல், அதே சமயம் ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு தள்ளப்படுதல், வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுடைய திறமை மழுங்கடிக்கப்படுதல் அல்லது திறமை இருந்தும் முன்னேறாமல் அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு நம்ம தலையாட்டிட்டு அங்கேயே செய்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகும். குடும்பத்திலையும் பார்த்துட்டிங்கன்னா வெறுப்புத்தன்மை அதிகமாகி வெளியில் போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். தனியாக போய் தங்கி வேலை செய்யணுங்கிற எண்ணம் வரும். விரக்தி நிலை ஏற்படும். அதே சமயம் நம்மளுக்கு புதிதாக அறிமுகமாகிறவங்களோட ஏதாவது ஒரு மனஸ்தாபம் ஏற்படும் அல்லது பழைய பிரச்சனைகள் நமக்கு திரும்ப புது உருவமாக மாறி தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கும். உடல்நிலையிலையும் ஒரு மந்த நிலை நீடிக்கும். அதே சமயம் விரயம் கட்டாயம் ஏற்படும். சனி உங்கள் லக்னத்துக்கு என்ன வகையில் இருக்கிறார், அதாவது சுபராக உங்கள் லக்னத்துக்கு அவர் அதிநட்பு ஸ்தானத்திலேயோ நல்ல நிலையிலோ இருந்தால் இது முற்றிலும் மாறுபடும். இந்த மாதிரி மற்ற கிரகங்களுடைய சாராம்சத்தை பொறுத்து உங்களுடைய திசை என்ன திசை நடந்துகிட்ருக்குது, என்ன திசையை கடந்து வந்திருக்கிறீங்க, சனி திசை இப்போ நடப்பில் இருக்குதா, கோச்சாரம் எந்த வகையில் உங்களுக்கு உதவி செய்யுது, இப்படி எல்லா வகையிலையும் ஆய்வு செய்கிற பொழுது ஒரு தெளிவான நிலை உங்களுக்கு கிடைக்கும். ஜாதகத்திலேயே தான் நம்மளுக்கு சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் அந்த சூட்சும விதிகளின் அடிப்படையில் நம்ம நடந்தோம் அப்படின்னா எந்த திசையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை மடைமாற்றம் செய்து நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை மாற்றி நல்ல முறையில் ஓரளவுக்கு தப்பிக்க கட்டாயம் இயலும். அது லக்னாதிபதி வீக்காக இருந்தாலும் சரி, மற்ற கிரகங்கள் வீக்காக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய்வருத்த தன் கூலி தருங்கிற மாதிரி நம்ம நல்ல முறையில் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான சூழல் இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை பொறுத்தே தான் நம்ம முழு விளக்கத்தை தர இயலும். போற்றியோம் நம சிவாய. நன்றி.